ராசு, இந்த வீட்டில் தான் நீங்கள் வாழ போகிறீங்க. ரொம்ப பெரிய வீடாக இருக்கும் போல இருக்கே. வீடு மட்டும் இல்லை, இந்த ஏரியா ரொம்ப பெருசு தான். அக்கம் பக்கத்தில் ஒருத்தன் பேசிக்கவே மாட்டானுங்க. இங்கே தான் நமக்கு சேஃபான இடம். இந்த வீட்டுக்காரம்மாக்கிட்ட நான் பேசுகிறேன், அவங்க கொஞ்சம் நல்ல டைப்பாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டுக்காரன் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் ரோதனை கொடுப்பான்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன், அவர் என்ன வேலை செய்கிறாராம்? இதே தான் அந்த அம்மாண்டையும் கேட்டேன். ஒரு வாட்டி இல்லை, 3 வாட்டி. நைஸ் ஸ்மைல். சார் என்ன வேலை செய்கிறாருன்னு சொல்லவே இல்லைங்களே. ஓ, அவரா? அவர் இங்கே தான். ஒரு நிமிஷம். ஓகே, போங்க. நாம என்ன பேசிட்டு இருந்தோம்? இல்லை, சார் என்ன வேலை பார்க்குறான்னு கேட்டாங்க. ஓ, அவரா? அவர் இங்கே தான். யார் இந்த பையன்? என்னோட பொண்ணுதான். ஏதோ சின்ன பிரச்சனை போல. பெருசாகிறதுக்குள்ள பார்த்துருங்க. நாம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? இல்லை, அந்த கேள்வி நம்ம மறந்துடுவோமே. என் ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு தானே கேட்டீங்க. அவரு இங்கதான். ப்ளீஸ் போயிட்டு வாங்க. மதியம் 1 மணிக்கு பால் வர்றது சகஜம் தானே, போங்க. இன்னைக்கு போய் உன் புருஷன் என்ன வேலை செய்கிறாருன்னு கேட்கும்போது என்னென்ன தடங்கள் வரும்னு ஒரே எக்ஸைட்டிங்காக இருக்குப்பா. எனக்கு இன்னும் பூகமே வரும்னு நினைக்கிறேன். சரி, போதும், உள்ளே போவோம். நம்மள உள்ளவா காட்டுறேன். தள்ளு தங்கச்சி. ஆண்டி, உங்களோட அண்ணனை நம்பலாமோ? வேறு வழி இருக்கா? புதுசா கூடி வந்திருக்கீங்களா? ஓம், நீங்கள்? நாங்க இங்க பக்கத்துல தான் குடியிருக்கோம். இது என் வீட்டுக்காரு. வேலைக்கு டைம் ஆச்சு இல்லை, போகலாம். நான் அப்புறம் வரேன். வா. சேம் ஸ்மைல். தங்கச்சி, இங்கே என்ன நடந்தாலும் வாய் தரக்கூடாது. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இந்த ஊர் தமிழ் கற்றுக்கிற வரலும் சைலண்டாக இருக்கணும். காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? அண்ணாக்கும் காஃபி. இதோ எடுத்துட்டு வரேன். இவங்க யார்? இவளா? இவதான் என் பொண்ணு குரல். ஓ, நல்ல வடிவா இருக்கிறாங்க. ஆண்டி வடிவனா? அது ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு தூய தமிழ்ல சொல்றாங்க. தேங்க்யூ ஆண்டி. உங்களோட ஹஸ்பண்ட் என்ன செய்கிறார்? ஓ, ஏன் ஹஸ்பண்டா? அவர் இங்கே தான். See, this is what happening. நீங்க வாட் பண்ணுங்க, பாருங்க. தோ அவரே வந்துட்டாரே. வரட்டும், நானே பார்க்கணும் தான். இவர் தான் என் ஹஸ்பண்ட். இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அடியே பல்லழகி, இது நீ முதல்ல சொல்லக்கூடாதா? இவங்க தானா? இவங்க தாங்க. என்ன நோக்கி விடுறாரு? ஆர் ராகவன். தாஸ், தர்மதாஸ். கை கொடுக்கும்போது எழுந்திரிச்சு கொடுக்கணுங்கிற மரியாதை கூட தெரியாதா? எந்திரிச்சிருவன், ஆனால் லிப்கிஸ் அடிபடும் என்று நினைக்கிறேன். ஓ சார், உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. எங்கே வேலை பார்க்குறீங்க? வேலை தேடிட்டு இருக்கிறேன். தெரிஞ்சவங்ககிட்ட கதைச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் கிடைச்சிடும். அது ஒன்றும் இல்லை சார், வாடகைலாம் கரெக்டாக கொடுத்துருன்னு சொல்கிறேன் சார். நீங்கள் பேசுங்க. என்ன பேசுறது? பேசுறதா? கதைக்கிறது தானே சொன்னீங்க. என்ன பார்க்குறீங்க? நீங்கள் பேசின மொதல் வார்த்தையிலே கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் தமிழ்நாடு இல்லைன்னு. சார், நீங்களே சொல்கிறீங்களா?
இல்லை நானே சொல்லவா? நீங்கள் எந்த ஊருன்னு? நீங்கள்லாம் கேரளா கரெக்டா? எப்படி சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? என் காலேஜ் ஃப்ரெண்டும் அவன் ஃபேமிலியும் இப்படி தான் தமிழில் பேசிப்பாங்க. அவனுங்க எந்த கப்பலில் வந்தானுங்களோ. என்ன? இல்லை சார், உங்களுக்கு இன்னும் 2 ஸ்டார் வரும்னு சொன்னேன் சார். காட் கிஃப்ட். தம்பி க்யூட்டாக இருக்கானே, பேர் என்னப்பா? അയ്യോ സാറേ, എൻ്റെ പേര് ജോസഫ് കുരുവില്ല. ഞാനിവിടെ ചെറിയ ബേക്കറി മുള്ളി സാർ. மெமிக்ரி குட். இங்கே தானே இருக்க போகிறீங்க? ஓம் சார். தினமும் சந்திப்போம். நீங்கள் கேரளாவா? இல்லை சார், பாலக்காடு. பாலக்காடா? கேரளா இல்லையா? நான் சொல்கிறத நல்லா கேட்டுங்க. இன்னிலேருந்து நீங்கள் எல்லாருமே கேரளா. உங்களுடைய நேஷ்னாலிட்டி இந்தியா. அதுக்கு தேவையான எல்லா எவிடன்ஸும் நான் ரெடி பண்ணிவிடுவேன். எக்காரணத்தை கொண்டு நீங்கள் ஸ்ரீலங்காலேருந்து வந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. முக்கியமாக கீழே இருக்கானே அந்த ராகவன் போலீஸ்கிட்ட நீங்கள் பேசவே கூடாது. எவ்வளோ சீக்கிரம் இந்த ஊர் தமிழ் நீங்கள் கற்றுக்கிறீங்களோ கற்றுக்குங்க. இல்லைன்னா வாயை மூடின்னு மௌனமாக இருங்க. ஓம், யார்ட்டையும் கதைக்க மாட்டோம். கதைக்கில்லை, பேச மாட்டோம். எங்க சொல்லு? பேச மாட்டோம். தேங்க்ஸ் அண்ணா. எதுக்குமா? உங்கெல்லாம் இவ்வளோ வருஷம் விட்டு நான் பார்க்குறேன். இந்த உதவியை நான் பண்ணாமல் வேறு யாருமா பண்ணுவா? நான் கிளம்புறேன். சரி தாசு, லுங்கி கட்டின்னு டீ கடை பக்கம் போயிடாது. எல்லாம் ராகவனாக இருக்க மாட்டானுங்க. எதாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அழகு மச்சான், உன்னை போல. வீடு பிடிச்சிருக்கோ? காலையில் ஒழுங்காக பேச முடியல. நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன். இங்கே எப்படியும் கேஸ் கனெக்ஷன் வந்திருக்காதுல்ல, அதான் எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. உள்ள வாங்க. இல்லை இல்லை, அவர் குளிக்க போயிருக்காரு. அந்த கேப்பில் தான் நான் ஓடி வந்தேன். அவர் பெருசாக இங்கே யாருக்கிட்டையும் எப்பவும் ஒட்ட மாட்டார். நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத. சச்சா, என்னன்னு தெரியல, எனக்கு என்னமோ உன்னை பார்த்ததும் பேசணும்னு தோணுச்சு. சரிம்மா, அப்போ நான் போயிட்டு வரேன். வரேன் தம்பி. டம்ளர் கொடுத்தாங்களோ? கொடுப்பாங்க. என்னப்பா தூங்க இல்லையோ? உங்களையெல்லாம் இங்கே எப்படியோ கூட்டி கொண்டு வந்துட்டேன். ஆனால் அடுத்து என்ன செய்யறதுன்ட்டு ஒன்றுமே விளங்கல. காலம் முழுக்க உங்களோட அண்ணனை நம்பியே இருக்க இயலாதுல. கெதியா ஒரு வேலை தேடணும். அதெல்லாம் கிடைச்சிரும். அது விடியாம திரும்படா. பொறுமையா அந்த காரணம் இல்லை வைங்க. என்னண்ணா இதெல்லாம்? இல்லைம்மா, உன் கல்யாணத்துக்கே நான் சீர் வச்சு வச்சுருக்கணும். அப்போ நாங்கள் இல்லை, அதான். எதுக்கு அண்ணா? ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதம்மா. ராமபுரத்தில் செகண்ட்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். போடா எடுத்துக்கின்னு. இது நம்ம வீட்டு ஓனருது. அவர் இல்லாத போது பிடிக்கணும் அந்த விநாயகர் ஃபோட்டோ. நீ போய் காப்பி போட்டணுமா? சும்மா பேசினே இருந்தால் சிரிச்சுனே இருப்பேன். இல்லைப்பா, ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். நான் போடலப்பா, அவன் போட்டான். டேய், செய்த உதவிக்கு நன்றி சொன்னாடா. நான் என்ன 4வது மனுஷனாடா நன்றிலாம் சொல்கிறேன்? நம்மளாம் ஒரே குடும்பம், நம்ம தான் பார்த்துக்கணும். இவ்வளோ உதவி பண்ணிக்கிறானே, இதுக்கப்புறம் என்ன உதவி கேட்கலாம், தயக்கலாம் படக்கூடாது. எதாக இருந்தாலும் தயங்காமல் கேளு, புரியுதா? ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வேணும். தயக்கமே இல்லை. முடியுமா முடியாதா? முடியும். எதுக்கு? எங்களோட வீட்டுக்கு எதிர் வீட்டில் ஒருத்தர் டிரைவர் வேலைக்கு ஆள் தேடிட்டு இருக்கார். மாதம் 30,000 ரூபாய் சம்பளமா. டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டு அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்துருவேன். ஏண்டா இது என்ன ஜாஃப்னாவா? தமிழ்நாடுறா. முதல்ல இங்கே இருக்கிற ஏரியாவை தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் எல்லா ரூட்டுக்கும் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் லைசன்ஸ் எடுக்க முடியும். என்ன பெரிய இடம்? உங்களோட வீடு வடபழனியிலிருந்து ரைட்டு கட் பண்ணால் அசோக் பில்லர், அப்படியே லெஃப்ட் கட் பண்ணால் டி நகர், ஆழ்வார்பேட், மயிலாப்பூர், சாந்தம் சர்ச், மவுண்ட் ரோடு, அப்படியே பைபாஸை தொட்டா தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி, மதுரை. மதுரை எல்லாம் போயிட்டா? அவ்வளோதானே. உன் வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 4 ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டு வந்தான்டா. எப்படிடா இவ்வளோ சொல்கிற? இங்கே வந்ததுலேருந்து என்ன செய்து கொண்டு இருந்தேன்னு நினச்சேன்.
பிழைக்கணும்னு வந்த பிறகு உழைக்கலண்டா அப்படி. லைசன்ஸ் வாங்கி தரேன், குடி. ஸோ நீ, உன் மனைவி, 2 குழந்தைங்க, ரைட்? ஓம் சார். வண்டி நல்லா ஓட்டுவியா? எங்கட அப்பாவே ஊரில் கார் தான் சார் ஓட்டினவர். அவருக்கு தான் வேலை கட்டு வந்தியா? இல்லை சார், சின்ன வயசுலேயே எங்கட அப்பா கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். சரி சார். ஏன் உன் தமிழ் வித்தியாசமாக இருக்குது? சார், அவர் கேரளா இல்லைங்களா, அதான் தமிழ் கொஞ்சம் கதகளி ஆடுது. அவருக்கு வாய் இல்லையா? இருக்கு சார், ஆனால் உங்கள் அளவுக்கு இல்லை. பேசுவார் சார், பேசுகிறா. சொந்த ஊர் கேரளா. இப்போ 1 மாதமாக தான் தமிழ் கதைக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னால் உடனடியாக உனக்கு பெர்மனெண்ட்டாக வேலை கொடுக்க முடியாது. ஒரு வாரம் டெம்பரரி அப்பாயின்ட் பண்ணுறேன். உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கலண்டா அந்த 7 நாளுக்கான காசு கொடுப்பீங்களோ? இது அநியாயம். நான் ஒன்றும் கட்டாயப்படுத்தி கூப்பிடலையே. பிடிக்கலன்னா இப்போயே கிளம்பி போயிட்டே இருக்கலாம்ப்பா. கிருஷ்ணா, எங்கே இருக்க? இப்போ என்னடா செய்கிறது? என்ன பண்ணுறதா? இஷ்டம் சொல்லிட்டு வாடா. இவங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு நீ வீட்டில் வெட்டியாக உட்காரலாம். எல்லாத்துக்கும் கோபப்படுறாரு தான், ஆனால் தப்பான ஆள் மாதிரி தெரியல. ஓஹோ, இந்த ஆளை பார்த்தோன்னா உங்கள் அப்பா ஞாபகம் வந்துச்சா? எப்படியடா? அதான் மூஞ்சில் தெரியுதே. நீ பார், உங்கள் ஒப்பனோடு இந்த ஆள்லாம் கம்பேர் பண்ணாத. உங்கள் ஒப்பன் கோவக்காரன் தான், ஆனால் எல்லாரும் மதிக்க தெரிஞ்சுவேன். வந்து அந்த ஆள் மதிச்சானா? அண்ணா, டீயா காஃபிங்களா? ஏதாவது எத்தனோப்பா. அண்ணா, சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வேலை கிடைக்காது. ஏன்டா அப்படி சொல்கிற? இல்லைண்ணே, இதுக்கு முன்னாடி வந்த எல்லாருக்கும் இதான் நடந்துச்சு, அதான். ஓ, எல்லாரையும் வாரம் 7 நாள் வேலைக்கு கூப்பிட்டு சம்பளமே கொடுக்காம சுற்றினுங்கிறான் அவன். ஐயோ, அப்படிலாம் இல்லைண்ணே. வேற எப்படியே? அண்ணா, ஐயா வந்துட்டாரு, நான் போகிறேன். ஏன்னா ஐயா வந்துட்டாரு, ஐயா வந்துட்டார். ஏய், அதான் கூட வேலை செய்யறேன்னு சொல்கிறானே, உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வா, கிளம்பலாம். என்னப்பா முடிவு பண்ணிட்டியா? சொல்கிறேன். இல்லை சார், எனக்கு இந்த வேலை. இந்தாங்கண்ணே. டேய் தம்பி. ஐயா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்போவும் இந்த கப்பில் தான் காஃபி கொடுப்பியா? இல்லைங்க ஐயா. நீ இங்கே வேலைக்கு வந்து சேரும்போது உனக்கு இந்த கப்பில் தான் காஃபி கொடுத்தாங்களா? இல்லைங்க ஐயா. அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு மட்டும் இந்த கப்பில் கொண்டு வந்து கொடுத்துருக்க? இதை எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ்வலாக கொடுக்குற கப்பில் கொண்டாந்து கொடு. ஓ சரிங்க. இடியட். தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா. நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஓகே தான் சார். குட். அப்போ உன்னோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிக்க. சரி சார். டெம்பரரி. காஃபி வரும், குடிச்சிட்டு கிளம்புங்க. ஜீசஸ். என்ன வேணும்? அப்பா, இதுக்கு பேர் லெபேரியா. ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கு தான் செய்தேன். அதான் கொடுத்துட்டு போலாமென்று வந்தேன். அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு காலமையே தெரியும். இது உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன் நான். இது உங்களோட கல்யாண ஆல்பமா? இல்லை இல்லை, அது அவளுக்கு நான் கொடுத்த பர்த்டே கிஃப்ட். ஓ, இதில் அவள் 1 வயசுலேருந்து இப்போ முடிய இருக்கிற எல்லா ஃபோட்டோவும் இருக்கு. அப்படியா? ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணேன். நான் பார்க்கவா? பாருங்க.
என் பர்த்டே இன்னைக்கு இல்லை, நாளைக்கு தான் என் பர்த்டே. ஆ? எனக்கு அது தெரியாது. இப்போ எப்படி அப்பா, எந்த போட்டோலயும் சொந்தக்காரங்க யாரும் காணலையே. நாங்கள் 2 பேரும் ஓடி வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுலேருந்து அவங்க வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் யாரும் எங்கள் கூட பேசுறதில்ல. பாருங்க, சூப்பரா இருக்கு. உள்ள அலமாரியில் கல்யாண ஆல்பம் இருக்குது, பார்க்குறீங்களா? ஆ? எங்களோட கல்யாண ஆல்பம். டைம் இருக்குல்ல? இருக்கு. ஒரு நிமிஷம் ம், பார்க்கறேன். எடுத்துகிட்டு வந்துடுறேன்.